வலிகளால் இரவில் தனியாக அழுகிறீர்களா? மருத்துவர்களின் அறிக்கைகள் உங்கள் இதயத்தில் பயத்தை விதைக்கின்றனவா? உங்கள் உடல் உங்களுக்கு எதிராக திரும்பியது போல் உணர்கிறீர்களா? அமைதியாக இருங்கள். இன்று பரலோகம் உங்கள் அழுகுரலைக் கேட்டுள்ளது. இன்று உங்கள் வேதனை முடிவுக்கு வருகிறது. இப்பொழுது உங்கள் வலது கையை உங்கள் உடலில் வலிக்கும் இடத்தில, அந்த நோயுற்ற பகுதியில், அந்த பலவீனமான பகுதியில் வையுங்கள். உங்கள் இதயத்தை தயார் செய்யுங்கள், உங்கள் ஆவியை ஒருமுகப்படுத்துங்கள். ஏனென்றால் இந்த நேரத்தில் பிரதம தூதர்கள் உங்கள் வீட்டிற்குள் நுழைகிறார்கள். குணப்படுத்துதலின் தேவதூதன் பிரதம தூதர் ரபேல் உங்களை தொட வருகிறார். சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால் நான் 3 மாபெரும் பிரதம தூதர்களை அழைக்கிறேன். போர் வீரர் இளவரசரான புனித மிக்கேல், உங்கள் வாளுடன் வந்து என் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு தீய சக்தியையும் வெட்டுங்கள். கடவுளின் தூதரான காப்ரியல், எனக்கு அற்புதங்களின் நல்ல செய்தியைக் கொண்டு வாருங்கள். கடவுளின் மருந்தான பிரதம தூதர் ரபேல், உங்கள் குணப்படுத்தும் தைலத்துடன் வந்து என் உடலையும் ஆன்மாவையும் குணமாக்குங்கள். இப்பொழுது பரலோகத்தின் சக்தி வாய்ந்த வார்த்தையான எப்பத்தா உங்கள் வாழ்க்கையில் பிரகடனப்படுத்தப்படுகிறது. எப்பத்தா என்றால் திறக்கப்படு. உங்கள் குணப்படுத்துதலுக்கான கதவுகள் திறக்கப்படட்டும். உங்கள் அற்புதத்திற்கான பாதைகள் திறக்கப்படட்டும். உங்கள் நிதி ஆதாரங்கள் திறக்கப்படட்டும். எப்பத்தா, எப்பத்தா, எப்பத்தா. சர்வ வல்லமையுள்ள பிதாவின் பெயராலும் பரிசுத்த ஆவியின் சக்தியாலும் நான் இப்போது பிரதம தூதர் மிக்கேலை அழைக்கிறேன். ஓ, பரலோகப் படைகளின் தளபதியே, உங்கள் ஒளிரும் வாளால் என் வாழ்க்கையைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு இருளின் சங்கிலியையும் உடைத்தெறியுங்கள். என் முன்னோர்களிடமிருந்து வந்த ஒவ்வொரு பரம்பரை நோயின் சாபத்தையும் ஒவ்வொரு தலைமுறை பலவீனத்தையும் இப்போது வெட்டி எறியுங்கள். என் எதிரிகளால் எனக்கு எதிராக அனுப்பப்பட்ட பொறாமையின் கண்கள், தீய நாவின் வார்த்தைகள், சூழ்ச்சியின் அம்புகள் அனைத்தும் இப்போது உடைந்து அனுப்பியவர்களிடமே திரும்பச் செல்லட்டும். என் ஆரோக்கியத்திற்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு மாந்திரீகமும், ஒவ்வொரு சூனியமும், ஒவ்வொரு செய்வினையும் இயேசுவின் இரத்தத்தால் அழிக்கப்படட்டும். உங்கள் நெருப்பு வாளால் என் உடலைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குங்கள். எந்த நோயும், எந்த வைரசும், எந்த பாக்டீரியாவும் இந்த வளையத்தை ஊடுருவ முடியாது. நான் இப்பொழுது என் கடந்த காலத்தின் காயங்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறேன். என் ஆன்மாவில் உள்ள ஒவ்வொரு கசப்பும், மன்னிக்க முடியாத தன்மையும், கோபமும் மிக்கேலின் வாளால் துண்டிக்கப்படுகிறது. நான் சுத்திகரிக்கப்படுகிறேன். நான் பாதுகாக்கப்படுகிறேன். நான் விடுவிக்கப்படுகிறேன். இந்த தெய்வீக சுத்திகரிப்பு என் இரத்த ஓட்டத்தில் பாய்கிறது. என் நரம்பு மண்டலத்தில் பாய்கிறது. என் ஆன்மாவின் ஆழத்தில் பாய்கிறது. தீமைக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை. நோய்க்கு என் மீது எந்த பிடியும் இல்லை. மிக்கேலின் சக்தி என்னுடன் இருக்கிறது, இப்போது முதல் என்றென்றும். புனித மிக்கேலின் பாதுகாப்பு நிறுவப்பட்டவுடன் நான் தீமையின் கோட்டைகளை இடிக்கிறேன். என் உடல், என் மனம், என் வீடு மற்றும் என் குடும்பத்தின் மீது அதிகாரம் செலுத்துவதாக கூறும் ஒவ்வொரு நோயின் ஆவியையும் நான் கண்டிக்கிறேன். புற்றுநோயின் ஆவியே, நீரிழிவின் ஆவியே, இதய நோயின் ஆவியே, மன அழுத்தத்தின் ஆவியே, இயேசுவின் பெயரால் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். இப்போது என் உடலை விட்டு வெளியேறுங்கள். உங்கள் வேர்கள் என் மரபணுக்களிலிருந்து பிடுங்கப்படட்டும். உங்கள் பிடி என் உறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்படட்டும். இயேசுவின் இரத்தம் என் DNA-வில் உள்ள ஒவ்வொரு குறைபாடுள்ள செல்லையும் கழுவி அதை தெய்வீக முழுமைக்கு மீட்டெடுக்கிறது. என் மீது வைக்கப்பட்ட ஒவ்வொரு எதிர்மறை வார்த்தையும், ஒவ்வொரு மருத்துவத் தீர்ப்பும், ஒவ்வொரு அவநம்பிக்கையான முன்கணிப்பும் இப்போது ரத்து செய்யப்படுகிறது. அவை காற்றில் சிதறடிக்கப்படுகின்றன. அவற்றிற்கு எந்த சக்தியும் இல்லை. நான் கடவுளின் வார்த்தையின் கீழ் நிற்கிறேன். அது நான் குணமடைந்தேன் என்று கூறுகிறது. என் வீட்டின் அஸ்திபாரங்களில் மறைந்திருக்கும் நோயின் ஒவ்வொரு பொருளும், என் சுற்றுப்புறத்தில் உள்ள ஒவ்வொரு அசுத்த சக்தியும் மிக்கேலின் நெருப்பால் இப்போது எரிக்கப்படுகிறது. என் வீடு ஒரு குணப்படுத்தும் சரணாலயமாக மாறுகிறது. என் படுக்கை குணப்படுத்தும் பலிபீடமாக மாறுகிறது. நான் சுவாசிக்கும் காற்று பரலோகத்தின் பரிசுத்தத்தால் நிரப்பப்படுகிறது. விடுதலை இங்கே உள்ளது. விடுதலை இப்போது உள்ளது. தீமை வெளியேற்றப்பட்டவுடன் வெற்றிடத்தை நிரப்ப நான் பரிசுத்த ஆவியின் ஒளியை அழைக்கிறேன். பரிசுத்த ஆவியே, அபிஷேகத்தின் தைலத்துடன் வாருங்கள். என் தலையின் உச்சியிலிருந்து என் உள்ளங்கால் வரை என்னை அபிஷேகம் செய்யுங்கள். இந்த தெய்வீக தைலம் என் சருமத்தில் ஊடுருவி
என் தசைகளில் ஆழமாகச் சென்று என் எலும்புகளின் மஜ்ஜையை அடையட்டும். அது பாயும்போது அது ஒவ்வொரு வலியையும் கரைக்கிறது, ஒவ்வொரு வீக்கத்தையும் குறைக்கிறது, ஒவ்வொரு பதட்டத்தையும் அமைதிப்படுத்துகிறது. இந்த அபிஷேகம் ஒரு திரவ ஒளி. அது சேதமடைந்த திசுக்களை சரிசெய்கிறது, சிதைந்த செல்களை புன்ரோஜீவின் ஜீஸ்துந்தி, மேலும் இறந்த உறுப்புகளுக்கு உயிரைக் கொண்டு வருகிறது. நான் என் கையை என் உடலில் வைத்திருக்கும் இந்த இடத்தில் உங்கள் வெப்பத்தையும் உங்கள் சக்தியையும் நான் உணர்கிறேன். இது குணப்படுத்துதலின் நெருப்பு, அசுத்தங்களை எரித்து தெய்வீக முழுமையை விட்டுச் செல்கிறது. நான் இனி பலவீனத்தின் பாத்திரம் அல்ல, நான் கடவுளின் சக்தியின் பாத்திரம். நான் அபிஷேகம் செய்யப்பட்டவன், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நான் குணப்படுத்தப்பட்டவன். இந்த அபிஷேகம் என் ஆற்றல் மையங்களை திறக்கிறது, என் ஆவிக்குரிய பார்வையை தெளிவுபடுத்துகிறது, மேலும் என்னை பரலோகத்தின் அதிர்வுகளுடன் இணைக்கிறது. என் உடல் இனி ஒரு சிறைச்சாலை அல்ல, அது பரிசுத்த ஆவியின் ஆலயம். இந்த ஆலயத்தில் நோய் வாழ முடியாது, இந்த ஆலயத்தில் வலி நீடிக்க முடியாது, இந்த ஆலயத்தில் அமைதியும் முழுமையும் மட்டுமே ஆட்சி செய்கின்றன. இப்போது பரலோகத்தின் பாதுகாப்பின் கீழ் நான் என் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு தடைகளையும் உடைக்கிறேன். புனித மிக்கேலின் அதிகாரத்துடன் என் நிதி வாழ்க்கையை தடுக்கும் ஒவ்வொரு சுவரையும் நான் இடிக்கிறேன். வறுமையின் ஆவி, கடனின் ஆவி, பற்றாக்குறையின் ஆவி, நான் உங்களை இயேசுவின் பெயரால் கட்டுப்படுத்துகிறேன். என் பணத்தை திருடிய, என் வாய்ப்புகளை தடுத்த, என் முன்னேற்றத்தை தாமதப்படுத்திய ஒவ்வொரு சக்தியும் இப்போது தோற்கடிக்கப்பட்டுள்ளது. மிக்கேலின் வாள் என் கடன்களின் பத்திரங்களை வெட்டுகிறது. அது வங்கிகளுக்கும் கடன் வழங்குனர்களுக்கும் என் மீதான பிடியை உடைக்கிறது. தாமதத்தின் ஆவிகள், தேக்கத்தின் ஆவிகள், நான் உங்களுக்கு என் வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். வேலை வாய்ப்பின்மை, வணிகத் தோல்வி, எதிர்பாராத செலவுகள் ஆகியவற்றின் சங்கிலிகள் உடைக்கப்பட்டுள்ளன. நான் ஒரு புதிய பருவத்திற்குள் நுழைகிறேன். மிகுதியான பருவம், வழிந்தோடும் பருவம். பரலோகம் என் மீது அதன் ஜன்னல்களைத் திறக்கிறது. என் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வரை ஆசீர்வாதங்களைப் பொழிகிறது. நான் ஒருபோதும் பிச்சை எடுக்க மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன். நான் கொடுப்பவன், கடன் கொடுப்பவன், ஒரு ராஜ்யத்தின் நிதியளிப்பவன். என் கைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவை, நான் தொடும் அனைத்தும் செழிக்கும். இது என் தெய்வீக உரிமை. மிக்கேலின் வாழ்வழியை தெளிவுபடுத்தியதால் இப்போது பிரதம தூதர் கேப்ரியலை அழைக்கிறேன். ஓ, கடவுளின் பலம் என்று அழைக்கப்படுபவரே, நல்ல செய்தியின் தூதரே, உங்கள் எக்காலத்தை ஊதி என் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை அறிவிக்கவும். கடன்கள் ரத்து செய்யப்பட்ட செய்தி, நீதிமன்ற வழக்குகள் எனக்கு சாதகமாக தீர்க்கப்பட்ட செய்தி, எதிர்பாராத இடங்களிலிருந்து பணம் வரும் செய்தி, பதவி உயர்வுகள் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் பற்றிய செய்தியை கொண்டு வாருங்கள். என் வங்கி கணக்குகளுக்கு, என் பணப்பைக்கு, என் முதலீடுகளுக்கு எப்பத்தா என்று பிரகடனம் செய்யுங்கள். அவை திறக்கப்படட்டும். இதுவரை மூடப்பட்டிருந்த நிதி ஆதாரங்கள் இப்போது திறக்கப்படட்டும். என் திறமைகளும் பரிசுகளும் இப்போது அங்கீகரிக்கப்பட்டு அதிகபட்ச வெகுமதிக்கு வழிவகுக்கட்டும். தொலைந்து போனவை, திருடப்பட்டவை, அநியாயமாக எடுக்கப்பட்டவை அனைத்தும் இப்போது எனக்கு 100 மடங்கு திரும்பக் கொடுக்கப்படட்டும். கேப்ரியல், என் விண்ணப்பங்கள், என் திட்டங்கள், என் யோசனைகள் மீது உங்கள் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கள். சரியான நபர்களை, சரியான வாய்ப்புகளை சரியான நேரத்தில் என் வழியில் கொண்டு வாருங்கள். தேக்கம் மற்றும் தோல்வியின் காலம் முடிந்துவிட்டது. திருப்புமுனையின் காலம் இப்போது தொடங்குகிறது. நான் உங்கள் நல்ல செய்தியை விசுவாசத்துடன் பெறுகிறேன். கேப்ரியலின் பிரகடனத்தின் சக்தியால் நிதி அற்புதங்கள் இப்போது என் வாழ்க்கையில் பாய்கிறது. நான் என் மனதில் உள்ள ஒவ்வொரு வறுமை மனப்பான்மையையும் உடைக்கிறேன். என்னிடம் போதுமானதாக இல்லை என்ற பொய்யை நான் நிராகரிக்கிறேன். நான் அதற்கு தகுதியானவன் அல்ல என்ற எண்ணத்தை நான் கைவிடுகிறேன். நான் பிரபஞ்சத்தின் மிகுதியுடன் என்னை இணைத்துக் கொள்கிறேன். பணம் என் நண்பன். செல்வம் ஒரு தெய்வீக கருவி. நான் பணத்தை நோக்கி ஈர்க்கிறேன். பணம் என்னை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. ஒவ்வொரு திசையிலிருந்தும் அது என்னை நோக்கி வருகிறது. வடக்கிலிருந்து, தெற்கிலிருந்து, கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து. நான் செலுத்தும் ஒவ்வொரு கட்டணமும் எனக்கு 10 மடங்கு திரும்ப வருகிறது. நான் கொடுக்கும் ஒவ்வொரு நாணயமும் அறுவடையின் விதையாக மாறுகிறது. என் வருமான ஆதாரங்கள் பெருகுகின்றன. 1, 2, 3க்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் எனக்கு உள்ளன. கடவுள் என் ஆதாரம், அவர் ஒருபோதும் வறண்டு போவதில்லை. கடனின் சுமை என் தோள்களிலிருந்து நீக்கப்படுகிறது. அதற்கு பதிலாக நிதி சுதந்திரத்தின் அங்கி எனக்கு வழங்கப்படுகிறது.
நான் என் கடன்களை செலுத்துகிறேன். நான் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். நான் கடவுளின் ராஜ்யத்திற்கு நிதியளிக்கிறேன். இது என் புதிய யதார்த்தம். இது என் பிரகடனம். இது இப்போது நடக்கிறது. இந்த நிதி சுதந்திரம் என் ஆரோக்கியத்தில் நேரடியாக பாய்கிறது. நிதி அழுத்தம் மற்றும் கவலையால் ஏற்பட்ட ஒவ்வொரு நோயும் இப்போது என் உடலை விட்டு வெளியேறுகிறது. உயர் இரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. பதட்டத்தால் ஏற்படும் தலைவலி மறைந்துவிடும். மன அழுத்தத்தால் ஏற்படும் தூக்கமின்மை ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்தால் மாற்றப்படுகிறது. கவலையால் ஏற்படும் வயிற்றுப் பிரச்சனைகள் குணமாகும். என் நரம்பு மண்டலம் அமைதியடைகிறது. என் அட்ரீனல் சுரப்பிகள் மீட்டமைக்கப்படுகின்றன. நான் அச்சத்தின் சுழற்சியிலிருந்து அமைதியின் சுழற்சிக்கு மாறுகிறேன். நான் உயிர் வாழ்வதை நிறுத்திவிட்டு செழிக்கத் தொடங்குகிறேன். எப்படி நான் சமாளிப்பேன் என்ற கேள்விக்கு பதிலாக, நான் இந்த மிகுதியுடன் என்ன செய்வேன் என்ற கேள்வி வருகிறது. இந்த புதிய அமைதி என் செல்களை புதுப்பிக்கிறது. என் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. மேலும் என் உடலின் நியேன் குணப்படுத்தும் திறனை செயல்படுத்துகிறது. கேப்ரியல் கொண்டு வந்த நல்ல செய்தி என் நிதிக்கு மட்டுமல்ல, என் உடலுக்கும் ஒரு தைலம். நான் செழிப்பாக இருக்கிறேன், எனவே நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனவே நான் செழிப்பாக இருக்கிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் இப்பொழுது தெய்வீக வரிசையில் வருகிறது. எப்பத்தா 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 நிதி பாதைகள் திறந்த நிலையில் என் உறவுகளின் கதவுகளும் திறக்கப்படட்டும். கேப்ரியல், என் குடும்பத்தில் நல்லிணக்கத்தின் செய்தியை கொண்டு வாருங்கள். பிரிவினையை ஏற்படுத்தும் ஒவ்வொரு தவறான புரிதலும், ஒவ்வொரு வாக்குவாதமும், ஒவ்வொரு கசப்பும் இப்போது குணப்படுத்தப்படட்டும். என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகள், என் பெற்றோர் மற்றும் என் உடன் பிறப்புகளுடனான உறவுகள் அன்பாலும் மரியாதையாலும் நிரப்பப்படட்டும். மன்னிப்பின் ஆவி என் வீட்டின் மீது பாயட்டும். பழைய காயங்கள் மூடப்படட்டும். உடைந்த நம்பிக்கை மீண்டும் கட்டப்படட்டும். என் வீட்டில் சிரிப்பும் மகிழ்ச்சியும் எதிரொலிக்கட்டும். என்னை காயப்படுத்தியவர்களை நான் மன்னிக்கிறேன். என்னை காயப்படுத்தியவர்களிடமிருந்து மன்னிப்பு கேட்கிறேன். நச்சு உறவுகளின் பிணைப்புகள் இப்போது உடைக்கப்பட்டுள்ளன. என்னை ஆதரிக்கும், என்னை உயர்த்தும், என்னை நம்பும் தெய்வீக தொடர்புகளை நான் ஈர்க்கிறேன். தனிமையின் ஆவி என் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. நான் அன்பால் சூழப்பட்டிருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன், மதிக்கப்படுகிறேன். என் சமூக வட்டம் ஒரு ஆசீர்வாதத்தின் வட்டம். இப்பொழுது கவனத்தின் மையம் முழுமையாக என் உடல் நலத்திற்கு மாறுகிறது. ஓ, பிரதம தூதர் ரபேல், கடவுளின் மருத்துவரே, நான் உங்களை முழுமையாக அழைக்கிறேன். உங்கள் பெயர் கடவுள் குணப்படுத்துகிறார் என்று பொருள்படும். மேலும் நான் அந்த குணப்படுத்துதலை இப்பொழுது என் முழு ஜீவனோடும் கோருகிறேன். உங்கள் மரகத பச்சை குணப்படுத்தும் ஒளியை என் மீது ஊற்றுங்கள். என் தலையின் உச்சியிலிருந்து தொடங்கி இந்த ஒளி என் உடலுக்குள் பாய்வதை நான் உணர்கிறேன். அது என் மூளைக்குள் பாய்கிறது. ஒவ்வொரு நரம்பியல் பாதையையும் சரி செய்கிறது. நினைவகத்தை மீட்டெடுக்கிறது. மூளையில் உள்ள மூடுபனியை நீக்குகிறது. மேலும் மனத்தெளிவை கொண்டு வருகிறது. பதட்டம், மனச்சோர்வு மற்றும் பயத்தின் வேர்களை அது பிடுங்குகிறது. அது என் கண்களுக்குள் பாய்கிறது. பார்வையை கூர்மையாக்குகிறது. தோபித்தின் கண்களை குணப்படுத்தியது போல அது என் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்புரை, கிளௌகோமா மற்றும் மாகுலர் சிதைவை குணப்படுத்துகிறது. அது என் காதுகளுக்குள் பாய்கிறது. கேட்கும் திறனை மீட்டெடுக்கிறது. என் வாய், என் பற்கள், என் ஈறுகள் அனைத்தும் உங்கள் தெய்வீக ஒளியால் குணப்படுத்தப்படுகின்றன. ரபேலின் குணப்படுத்தும் ஒளி என் கழுத்து மற்றும் தோள்களில் இறங்குகிறது. பதற்றத்தின் ஒவ்வொரு முடிச்சையும் விடுவிக்கிறது. நாள்பட்ட வலியை நீக்குகிறது. அது என் தைராய்டு சுரப்பியில் பாய்கிறது. அதன் செயல்பாட்டை சமநிலைப்படுத்துகிறது. வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. அது என்னில் முதுகெலும்பில் பாய்கிறது. ஒவ்வொரு முதுகெலும்பையும் நேராக்குகிறது. ஒவ்வொரு நரம்பையும் விடுவிக்கிறது. சியாட்டிகா, ஷர்வர்னியா டிடி டிஸ்க்ஸ் மற்றும் ஆர்த்ரிட்டிஸ் வலியை குணப்படுத்துகிறது. அது என் இதயத்தில் பாய்கிறது. அதை பலப்படுத்துகிறது. இரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது. ஒவ்வொரு தமனி மற்றும் நரம்புகளையும் அடைப்புகளிலிருந்து சுத்தம் செய்கிறது. என் இதயம் கடவுளின் தாளத்துடன் முழுமையாக துடிக்கிறது. அது என் நுரையீரலில் பாய்கிறது. அவற்றை தார் மற்றும் நச்சுகளிலிருந்து சுத்திகரிக்கிறது. ஆஸ்துமா, மூச்சுக்குழாய் அழற்சி மற்றும் ஒவ்வொரு சுவாச பிரச்சினையையும் குணப்படுத்துகிறது.
நான் பரிசுத்த ஆவியின் சுவாசத்தை ஆழமாக உள்ளிழுக்கிறேன். அது எனக்கு உயிர் கொடுக்கிறது. ஒவ்வொரு சுவாசமும் குணப்படுத்துகிறது. ஒவ்வொரு சுவாசமும் சக்தியைக் கொண்டு வருகிறது. கடவுளின் மருந்தே, ரபேலே, உங்கள் குணப்படுத்தும் பயணத்தை தொடருங்கள். உங்கள் மரகத பச்சை ஒளி என் செரிமான அமைப்பில் நுழைகிறது. அது என் வயிற்றை அமைதிப்படுத்துகிறது. அமில ரிஃப்ளக்ஸ், புண்கள் மற்றும் ஒவ்வொரு செரிமான கோளாறையும் குணப்படுத்துகிறது. அது என் கல்லீரல், பித்தப்பை, கணையம் மற்றும் மண்ணீரலை சுத்திகரிக்கிறது. நச்சுக்களை நீக்கி அவற்றின் தெய்வீக செயல்பாட்டை மீட்டெடுக்கிறது. நீரிழிவு நோயின் ஆவிக்கு என் உடலில் எந்த இடமும் இல்லை. இன்சுலின் அளவுகள் சமநிலையில் உள்ளன. இரத்த சர்க்கரை அளவுகள் இயல்பானவை. அது என் குடல்களில் பாய்கிறது. எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி, குரோன் நோய் மற்றும் ஒவ்வொரு அழற்சியையும் குணப்படுத்துகிறது. என் உடல் ஊட்டச்சத்துக்களை முழுமையாக உறிஞ்சி கழிவுகளை முழுமையாக நீக்குகிறது. நான் உண்ணும் உணவு எனக்கு மருந்தாகிறது. நான் குடிக்கும் தண்ணீர் ஜீவ தண்ணீராகிறது. ஓ, மாபெரும் குணப்படுத்துபவரே, இப்போது உங்கள் கவனத்தை என் இரத்த ஓட்டத்திற்கு திருப்புங்கள். என் இரத்தம் இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படட்டும். ஒவ்வொரு அசுத்தமும், ஒவ்வொரு வைரசும், ஒவ்வொரு பாக்டீரியாவும், ஒவ்வொரு புற்றுநோய் செல்லும் இப்போது அழிக்கப்படுகிறது. என் வெள்ளை இரத்த அணுகள் பலப்படுத்தப்படுகின்றன. கடவுளின் போர் வீரர்களைப் போல என் உடலுக்குள் நுழையும் எந்த நோய் கிருமியையும் தேடி அழிக்கின்றன. என் சிவப்பு இரத்த அணுகள் பிராண வாயுவால் நிரப்பப்பட்டுள்ளன. என் உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் உயிரையும் ஆற்றலையும் கொண்டு செல்கின்றன. இரத்த சோகை, லுகேமியா மற்றும் ஒவ்வொரு இரத்தக் கோளாறும் இப்போது குணப்படுத்தப்பட்டுள்ளது. என் நோய் எதிர்ப்பு அமைப்பு அதன் தெய்வீக வடிவமைப்பிற்கு மீட்டமைக்கப்படுகிறது. அது மிகையாக செயல்படாது, அது குறைவாக செயல்படாது. அது முழுமையான சமநிலையுடன் செயல்படுகிறது. என் உடலை உள்ளேயும் வெளியேயும் பாதுகாக்கிறது. ஒவ்வாமைகள் மறைந்துவிடும். ஆட்டோ இம்யூன் நோய்கள் தலைகீழாக மாறும். நான் ஆரோக்கியத்தின் கோட்டையாக இருக்கிறேன். பிரதம தூதர் ரபேல், நான் உங்களை என் இனப்பெருக்க அமைப்பை குணப்படுத்த அழைக்கிறேன். பெண்களுக்காக உங்கள் ஒளி கருப்பைகள் கருப்பை மற்றும் மார்பகங்களில் பாய்கிறது. கட்டிகள், நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டுகள் மற்றும் எண்டோமெட்ரியோசிஸை கரைக்கிறது. மாதவிடாய் சுழற்சிகள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. கருவுறுதல் மீட்டெடுக்கப்படுகிறது. கர்ப்பம் தரிக்க முடியாதவர்கள் இப்போது ஒரு அற்புதத்தை பெறுவார்கள். ஆண்களுக்காக உங்கள் ஒளி புரோஸ்டேட்டை குணப்படுத்துகிறது. வீக்கத்தை குறைக்கிறது மற்றும் அதன் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறது. ஆண்மை குறைவு மற்றும் கருவுறாமை பிரச்சினைகள் குணப்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு ஹார்மோன் சமநிலையின்மையும் சரி செய்யப்படுகிறது. எங்கள் உடல்கள் கடவுள் வடிவமைத்தபடி உயிரை கொடுப்பதற்கும் வளர்ப்பதற்கும் கருவிகளாக செயல்படுகின்றன. எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. இப்போது ரபேலின் குணப்படுத்தும் சக்தி என் எலும்புகள், மூட்டுகள் மற்றும் தசைகளில் கவனம் செலுத்துகிறது. ஆர்த்ரிடிஸ் வலி, கீல்வாதம், ஃபைப்ரோமியால்ஜியா, நான் உங்களுக்கு என் உடலை விட்டு வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். மூட்டுகளில் உள்ள ஒவ்வொரு அழற்சியும் தணிக்கப்படுகிறது. குருத்தெலும்பு மீண்டும் வளர்கிறது. எலும்புகள் பலப்படுத்தப்படுகின்றன. ஆஸ்டியோபோரோசிஸ் தலைகீழாக மாறுகிறது. உடைந்த எலும்புகள் ஒரு நொடியில் இணைகின்றன. தசைநார்கள் மற்றும் தசைநான்கள் சரி செய்யப்படுகின்றன. தசை பலவீனம் சக்தியால் மாற்றப்படுகிறது. நான் சுதந்திரமாக வலியில்லாமல் நடக்கிறேன், ஓடுகிறேன், குதிக்கிறேன். என் உடல் இளமையாகவும் நெகிழ்வாகவும் ஆற்றல் நிறைந்ததாகவும் இருக்கிறது. வயதான ஆவிக்கு என் மீது எந்த பிடியும் இல்லை. நான் என் இளமையை கழுகை போல புதுப்பிக்கிறேன். நான் சோர்வடையாமல் ஓடுவேன். நான் மயக்கமடையாமல் நடப்பேன். இப்போது மிகவும் ஆழமான குணப்படுத்துதலுக்கு பிரதம தூதர் ரபேல், என் ஆன்மாவையும் என் உணர்ச்சிகளையும் குணமாக்குங்கள். என் இதயத்தில் மறைந்திருக்கும் ஒவ்வொரு அதிர்ச்சியையும், ஒவ்வொரு நிராகரிப்பையும், ஒவ்வொரு துரோகத்தையும் உங்கள் ஒளியால் தொடவும். கடந்த காலத்தின் வேதனையான நினைவுகள் அவற்றின் சக்தியை இழக்கின்றன. அவை இனி என் நிகழ்காலத்தை கட்டுப்படுத்தாது. பயம், கவலை, பீதி தாக்குதல்கள், நான் உங்களை என் நரம்பு மண்டலத்திலிருந்து வெளியேற்றுகிறேன். அதற்கு பதிலாக கடவுளின் பரிபூரண அன்பு ஒவ்வொரு பயத்தையும் விரட்டுகிறது. மனச்சோர்வின் இருண்ட மேகம் கலைந்து மகிழ்ச்சியின் சூரிய ஒளி பிரகாசிக்கிறது. துக்கம் ஆறுதலால் மாற்றப்படுகிறது. கோபம் மன்னிப்பால் மாற்றப்படுகிறது.
குழப்பம் தெளிவால் மாற்றப்படுகிறது. நான் என் மனதின் மீது அதிகாரம் செலுத்துகிறேன். நான் எதிர்மறையான எண்ணங்களை நிராகரிக்கிறேன். நான் நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் அன்பின் எண்ணங்களை தேர்ந்தெடுக்கிறேன். என் மனம் கிறிஸ்துவின் மனம். குணப்படுத்தும் எண் 333இன் சந்திருத்தமதி உண்டு சக்தியால் இந்த அற்புதம் இப்போது முத்திரையிடப்பட்டுள்ளது. எண் 3 பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. 3 முறை 3 என்பது தெய்வீக முழுமையின் இறுதி வெளிப்பாடு. இந்த எண்ணின் அதிர்வு இப்போது என் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் எதிரொலிக்கிறது. இது தெய்வீக வரிசை, தெய்வீக ஆரோக்கியம் மற்றும் தெய்வீக முழுமையின் அதிர்வு. என் செல்கள் இந்த புதிய கட்டளைக்கு பதிலளிக்கின்றன. அவை தங்களை புதுப்பித்து புத்துயிர் பெற்று புனரமைக்கின்றன. என் உடலில் உள்ள ஒவ்வொரு அமைப்பும் 333இன் அதிர்வுக்கு இணங்குகிறது. என் இரத்தம், என் எலும்புகள், என் உறுப்புகள், என் தோல் அனைத்தும் இந்த தெய்வீக அதிர்வில் அதிர்கின்றன. நான் குணப்படுத்துதலின் ஒரு வாழும் சாட்சியாக இருக்கிறேன். நான் 333இன் அற்புதத்தின் ஒரு நடமாடும் அடையாளமாக இருக்கிறேன். இது ஒரு தற்காலிக நிவாரணம் அல்ல, இது ஒரு நிரந்தர மாற்றம். இப்போது என் சருமத்தை குணமாக்குங்கள். பிரதம தூதர் ரபேல். தடிப்பு தோல் அழற்சி, அரிக்கும் தோல் அழற்சி, முகப்பரு மற்றும் ஒவ்வொரு தோல் நிலையும் மறைந்துவிடும். என் தோல் மிருதுவாகவும் தெளிவாகவும் கதிரியக்கமாகவும் மாறும். இது கடவுளின் மகிமையை பிரதிபலிக்கிறது. என் தலைமுடி உதிர்வது நின்று அடர்த்தியாகவும் வலுவாகவும் வளரும். என் நகங்கள் பலப்படுத்தப்படுகின்றன. என் உடல் எடை அதன் தெய்வீக சமநிலையை காண்கிறது. அதிகப்படியான எடை உருகிவிடும். எடை குறைவாக இருப்பது ஆரோக்கியமான எடையைப் பெறும். நான் என் உடலை நேசிக்கிறேன், மதிக்கிறேன். இது கடவுளிடமிருந்து ஒரு பரிசு. நான் அதை நன்றாக கவனித்துக் கொள்வேன். நான் ஆரோக்கியமான உணவை உண்ணுகிறேன். சுத்தமான தண்ணீரை குடிக்கிறேன். என் உடலை நகர்த்துகிறேன். என் வாழ்க்கை முறை என் குணப்படுத்துதலை ஆதரிக்கிறது. நான் இப்போது குணமடைந்து விட்டேன் என்று பிரகடனம் செய்கிறேன். நான் அறிகுறிகள் மறைந்து போவதற்காக காத்திருக்கவில்லை. நான் மருத்துவ அறிக்கைகள் மாறுவதற்காக காத்திருக்கவில்லை. நான் என் உணர்வுகளை நம்பவில்லை. நான் கடவுளின் வார்த்தையையும் அவரது தேவதூதர்களின் சக்தியையும் நம்புகிறேன். விசுவாசத்தால் நான் என் குணப்படுத்துதலை பற்றிக் கொள்கிறேன். அது முடிந்துவிட்டது. என் கையை நான் வைத்திருந்த இடத்தில் வலி போய்விட்டது. நோய் கரைந்துவிட்டது. அந்த இடத்தில் கடவுளின் அமைதி மட்டுமே உள்ளது. நான் குணப்படுத்துதலை பார்க்கிறேன். நான் குணப்படுத்துதலை உணர்கிறேன். நான் குணப்படுத்துதலாக இருக்கிறேன். என் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் குணமடைந்தது என்று கத்துகிறது. என் ஆவி விடுதலை என்று பாடுகிறது. என் இதயம் நன்றியால் நிரம்பி வழிகிறது. நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியே, நன்றி பிரதம தூதர்களே. இந்த குணப்படுத்துதல் எனக்கு மட்டுமல்ல, இது என் குடும்பத்திற்கும் பாய்கிறது. நான் என் கைகளை என் அன்புக்குரியவர்கள் மீது நீட்டுகிறேன். அவர்கள் எங்கிருந்தாலும் இந்த குணப்படுத்தும் சக்தி அவர்களை அடையட்டும். நோய்வாய்ப்பட்ட என் கணவன் அல்லது மனைவி, என் பெற்றோர், என் பிள்ளைகள், என் நண்பர்கள் இப்போது தெய்வீக தொடுதலை பெறட்டும். பெதஸ்தா குளத்தின் நீரை அசைத்த தேவதூதனைப் போல ரபேலின் சக்தி இப்போது அவர்கள் இருக்கும் இடத்திற்குச் சென்று அவர்களின் உடலில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறது. அவர்களின் வலிகள் நீங்கட்டும். அவர்களின் கட்டிகள் சுருங்கட்டும். அவர்களின் உடல்கள் முழுமையடையட்டும். எங்கள் குடும்பம் ஒரு குணமடைந்த குடும்பம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், ஒரு சாட்சியின் குடும்பம். நாங்கள் ஒன்றாக நின்று கடவுளின் நன்மையை அறிவிப்போம். இறுதியாக, நான் இந்த அற்புதத்தை முத்திரையிட்டு பூட்டுகிறேன். பிசாசு திருட முடியாதபடி, சந்தேகத்தால் அழிக்க முடியாதபடி, பயத்தால் அசைக்க முடியாதபடி. இது கடவுளால் செய்யப்பட்டது. அது நிரந்தரமானது. என் குணப்படுத்துதல் நிலைத்திருக்கிறது. என் விடுதலை முழுமையானது. என் திருப்புமுனை பாதுகாப்பானது. நான் இப்போது வெற்றியின் மண்டலத்தில் நடக்கிறேன். நான் நோயின் மீது அதிகாரம் உள்ளவனாக நடக்கிறேன். நான் இருளின் சக்திகளின் மீது அதிகாரம் உள்ளவனாக நடக்கிறேன். நான் இனி ஒரு பலியாகி அல்ல, நான் ஒரு வெற்றியாளன். நான் பலவீனமானவன் அல்ல, நான் வலிமையானவன். நான் தோற்கடிக்கப்பட்டவன் அல்ல, நான் கிறிஸ்து இயேசுவில் ஒரு வெற்றியாளனை விட மேலானவன். என் சாட்சியம் பலருக்கு நம்பிக்கையையும் குணப்படுத்துதலையும் கொண்டு வரும். இது இப்போது என் வாழ்க்கையின் யதார்த்தம். ஆமென், ஆமென், ஆமென் மற்றும் ஆமென். அது முடிந்தது.
பரலோகத்தில் அது செய்யப்பட்டது போலவே பூமியிலும் அது இப்போது செய்யப்பட்டுள்ளது. உங்கள் குணப்படுத்துதல் வெளியிடப்பட்டுள்ளது. அற்புதம் உங்கள் வழியில் உள்ளது. உங்கள் சாட்சியத்தைச் சொல்லத் தயாராகுங்கள். ஏனென்றால் பலர் உங்கள் கதையை கேட்டு விசுவாசத்தைப் பெறுவார்கள். இந்த ஜெபத்தின் சங்கிலியை உடைக்காதீர்கள். இந்த தெய்வீக சக்தியை, இந்த அவசர அற்புதத்தை தேவைப்படும் 3 பேருக்கு அனுப்புங்கள். நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் இன்னும் அதிகமாகப் பெறுவீர்கள். இப்போது உங்கள் அற்புதத்தை முத்திரையிட கருத்துக்களில் முழு விசுவாசத்துடன் எழுதுங்கள். நான் குணப்படுத்துதலின் அற்புதத்தை சம்பித்த நியூத்தோம் ஏற்றுக்கொள்கிறேன்.